இந்த வீடியோல நாம பராசக்தி படத்தோட 4வது நாள் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை தான் பார்க்க போறோம். அதே மாதிரி பிரபாஸோட ராஜா சாப் படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனையும், கார்த்தி நடிச்ச வாவாதியர் படத்தோட கலெக்ஷனையும் பார்த்தரலாம். சுதா கோங்கரா டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா ஆகியோர் நடிச்ச பராசக்தி படம் ஜனவரி 10 ரிலீஸ் ஆச்சு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததால எல்லா தியேட்டர்லயுமே பாத்தீங்கன்னா பராசக்தி படத்தையே போட்டிருந்தாங்க. அதனால மிகப்பெரிய அளவுல இந்த படம் வசூல் பண்ணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா முதல் நாள்லயே இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது. படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே இந்த படத்தோட கலெக்ஷன் கம்மியாயிருச்சு. 150 இருந்து 250 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆன 4வது நாள்ல மட்டும் உலகம் முழுக்க 4 கோடியை வசூல் பண்ணிருக்கு. ஒட்டுமொத்தமா 4 நாள்ல இந்தியால மட்டும் 22 கோடியை வசூல் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 4 நாள்ல 53 கோடியை வசூல் பண்ணிருக்கு. சோ இதுக்கு முன்னாடி வெளியான அமரன், மதராசி இந்த படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகமா தான் வசூல் பண்ணியிருந்தது. ஆனா அந்த படங்களை விட பராசக்தி கம்மியா தான் வசூல் பண்ணிருக்கு. பிரபாஸோட ராஜா சாப் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பராசக்தி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே இந்த படம் ரிலீஸ் ஆயிருச்சு. பிரபாஸோட படங்கள் எல்லாமே 1000 கோடி வசூல் பண்றதுனால இந்த படத்தை 400 கோடி பட்ஜெட்ல பிரம்மாண்டமா எடுத்திருந்தாங்க. மிக பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆன இந்த படம் முதல் நாள்லயே உலகம் முழுக்க 95 கோடி வசூல் பண்ணிருக்கு. படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. படம் சுத்தமாவே நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த படத்தோட கலெக்ஷனும் முதல் நாள்ல இருந்தே பயங்கரமா குறைஞ்சிருச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆன 5வது நாள்ல மட்டும் உலகம் முழுக்க 6 கோடியை வசூல் பண்ணிருக்கு. ஒட்டுமொத்தமா 5 நாள்ல இந்த படம் உலகம் முழுக்க 175 கோடியை வசூல் பண்ணிருக்கு. சமீபத்துல பிரபாஸ் நடிச்ச படங்கள்லயே ரொம்ப கம்மியா வசூல் பண்ணிருக்கிற படம் இதுதான். வாவாதியர் படம் ஜனவரி 13 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. அதனால இந்த படத்தோட கலெக்ஷனும் கம்மியாயிருச்சு. முதல் நாள்ல மட்டும் இந்த படம் உலகம் முழுக்க 4 கோடியை வசூல் பண்ணிருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.